உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் அது சாதாரண அமைதியின்மை அல்ல. ஒவ்வொரு இரவும் மாத்திரைகள் சாப்பிடும் மில்லியன் கணக்கான மக்களை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இரவு முழுவதும் சண்டையிட்டது போல் உணர்ந்து எழுந்தவர்கள், முழங்கால்கள் வலிக்கிறார்கள், மனம் பனிமூட்டமாக இருக்கிறது, ஒருவேளை இதுதான் வாழ்க்கை என்று மெதுவாகத் தங்களுக்குள் சொல்லத் தொடங்குகிறார்கள். ஆனால் நண்பரே, அது ஒரு பொய். இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன், உங்கள் மருத்துவர் கூட உங்களிடம் சொல்லாத ஒன்றை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மருந்தகங்கள் இல்லாத போது, மருத்துவமனைகள் இல்லாத போது மக்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். உண்மையில இன்று இருப்பதை விட அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்று யாரும் நம்பாத ஒரு செயல்முறையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். படுக்கைக்குச் செல்வதற்கு முன்பு அவர்கள் தங்கள் உடலின் 4 குறிப்பிட்ட பகுதிகளில் எண்ணெய் தடவினார்கள். அவ்வளவுதான். மறுநாள் காலையில் அவர்கள் ஒரு புதிய நபரை எழுப்பினர். இது முட்டாள்தனம், ஏதோ ஒரு தெய்வத்தின் கூச்சல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் காத்திருங்கள், இன்று நான் உங்களுக்கு அறிவியல், வரலாறு மற்றும் மிக முக்கியமாக நீங்கள் மறந்துவிட்ட உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு பாதையை காண்பிப்பேன். இந்த காணொளி வெறும் ஆரோக்கியத்தை பற்றியது மட்டுமல்ல, உங்கள் உடல் உங்களை ஆதரித்தால் நீங்கள் எப்படி மாற முடியும் என்பது பற்றியது. காலையில் எழுந்திருக்க 3 அலாரங்கள் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் தோல் உள்ளிருந்து ஒளிரும் இடத்தில், உங்கள் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும் இடத்தில், ஒவ்வொரு எண்ணமும் தெளிவாகத் தெரிகிறது. உங்கள் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இடத்தில். இது ஒரு கனவு அல்ல, இது உங்கள் உடலின் உண்மையான ஆற்றல், நீங்கள் ஒருபோதும் தொடாதது. இன்றிரவு முதல் நீங்கள் என் பேச்சை கேட்டால் ஏதோ மாறப்போகிறது. இந்த மாற்றம் மிகவும் ஆழமாக இருக்கும். உங்களை நீங்களே அடையாளம் காண முடியாது. எனவே பண்டைய மர்மம் நவீன அறிவியலை சந்திக்கும் இந்த பயணத்தில் என்னுடன் வாருங்கள். ஆண்டு 1922. எகிப்திய மணலுக்கு அடியில் துட்டன்காமூனின் கல்லறை திறக்கப்பட்ட போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தங்கத்தை தவிர வேறு ஒன்றை கண்டுபிடித்தனர். எண்ணெய் கொண்ட சிறிய குப்பிகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான எண்ணெய். அந்த குப்பிகளை பகுப்பாய்வு செய்த போது இது சாதாரண எண்ணெய் அல்ல என்பது தெரிய வந்தது. இது ஒரு சூத்திரம். பார்வோன்கள் இறந்த பிறகும் அவர்களுடன் எடுத்துச் செல்ல விரும்பிய ஒரு முறை. ஏனெனில் இந்த எண்ணெய் உடலை மட்டுமல்ல, ஆன்மாவையும் தொடுகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் இது வெறும் எகிப்திய நிகழ்வு மட்டுமல்ல. தென்னிந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குகையில் சித்தர்கள் கல்லில் ஒரு ரகசியத்தை செதுக்கினர். மனித உடலில் 4 வாயில்கள் உள்ளன. பிராணனின் ஓட்டம் மிகவும் தீவிரமாக இருக்கும் 4 புள்ளிகள். மேலும் இந்த 4 வாயில்கள் திறக்கப்பட்டால் உடல் அதன் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்று அவர்கள் எழுதினர். அவர்கள் அதை எண்ணெய் சிகிச்சை என்று அழைக்கவில்லை. அவர்கள் அதை பிராண விழிப்புணர்வு என்று அழைத்தனர். இப்போது நீங்கள் யோசிக்கலாம், அது இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அது ஏன் உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டது? நண்பரே, அது மறைக்கப்படவில்லை, அது மறைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் தங்கத்தை மட்டும் கொள்ளையடிக்கவில்லை, அவர்கள் அறிவை கொள்ளையடித்தனர். ஆயிரக்கணக்கான கையெழுத்துப் பிரதிகள் எரிக்கப்பட்டன. ஆயுர்வேத மருத்துவர்கள் சீரழிக்கப்பட்டனர். படிப்படியாக ஒரு முழு தலைமுறையும் தங்கள் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். இன்று நம் உடல்கள் பலவீனமானவை என்றும் வெளிப்புற உதவி தேவை என்றும் நமக்குச் சொல்லப்பட்டதால் நாம் மாத்திரைகளை நம்பியிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் உடல் ஒரு பிரபஞ்சம் மற்றும் அதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டுள்ளது. துறவிகள் பல ஆண்டுகளாக தியானம் செய்யும் ஒரு திபெத்திய மடாலயத்தில் ஒரு பாரம்பரியம் உள்ளது. ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு முன் அவர்கள் தங்கள் உடலில் உள்ள சில புள்ளிகளில் எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள். இது அவர்களின் நரம்புகளை சுத்திகரிக்கிறது மற்றும் அவர்களின் சக்கரங்களை சமநிலைப்படுத்துகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நவீன விஞ்ஞானிகள் இந்த துறவிகளை பரிசோதித்த போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 70 வயதில் கூட அவர்களின் செல்கள் 40 வயதுடையவரின் செல்களைப் போலவே இருந்தன. அவர்களின் தூக்கத்தின் தரம் அசாதாரணமானது. அவர்களின் மன அழுத்தம் கிட்டத்தட்ட 0 இருந்தது. அது என்ன நிலை என்று கேட்டபோது அவர்கள் சிரித்துக்கொண்டே, நாங்கள் எங்கள் உடல்களுடன் பேசுகிறோம் என்று சொன்னார்கள். மேலும் இது மந்திரமல்ல என் நண்பரே என்று பதிலளித்தது. இது நாம் மறந்துவிட்ட அறிவியல். தோல் என்பது வெறும் உறை அல்ல,
அது ஒரு கதவு என்பதை பண்டைய நாகரிகங்கள் அறிந்திருந்தன. சரியான எண்ணெயை சரியான இடத்தில் சரியான வழியில் தடவும் போது அது உங்கள் நரம்பு மண்டலத்துடன் நேரடியாக பேசுகிறது. இது உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது. இது உங்கள் செல்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. இது சரி செய்ய வேண்டிய நேரம். இரவிலே நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உடல் ஒரு இயந்திரம் போல வேலை செய்கிறது. அது தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. அது தன்னை புதுப்பிக்கிறது. ஆனால் இந்த ரகசியம் ஏன் இத்தனை ஆண்டுகளாக மறைக்கப்பட்டுள்ளது? ஏனென்றால் மக்கள் தங்களை தாங்களே குணப்படுத்த முடியும் என்று அறிந்திருந்தால் அவர்கள் மருந்துகளை நம்பியிருக்க மாட்டார்கள். அது சிலர் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பாத உண்மை. இப்போது உங்கள் உயிரியல் ஆசிரியர் உங்களிடம் சொல்லாத ஒன்றை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். உங்கள் தோல் உலகின் மிகப்பெரிய உறுப்பு. ஆனால் அது வெளி உலகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் மட்டுமல்ல. இது ஒரு உறிஞ்சுதல் அமைப்பு. இது ஒரு தொடர்பு அமைப்பு. நீங்கள் உங்கள் சருமத்தில் எதையாவது பயன்படுத்தும் போது அது நேரடியாக உங்கள் இரத்த ஓட்டத்தில் செல்கிறது. நீங்கள் அதை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் அது உங்கள் முழு உடலையும் கட்டுப்படுத்தும் நரம்புகளை அடைகிறது. முதலிடம் உங்கள் தொப்புள். இப்போது இதை கவனமாக கேளுங்கள். உங்கள் தொப்புள் உங்கள் தாயுடனான உங்கள் தொடர்பை நினைவூட்டும் ஒரு வடு மட்டுமல்ல, அது உங்கள் கரு வளர்ச்சியின் மையமாக இருந்தது. நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருந்தபோது ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் ஒவ்வொரு உயிர் சக்தியான ஆக்சிஜன் இந்த புள்ளியில் இருந்துதான் வந்தது. நீங்கள் பிறந்தபோது இந்த புள்ளி மூடப்படவில்லை. அது அப்படியே செயலற்ற நிலைக்குச் சென்றது. நவீன நரம்பியல் அறிவியல் உங்கள் தொப்புளை சுற்றி ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் உள்ளன. அவை அனைத்தும் உங்கள் வேகஸ் நரம்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறது. வேகஸ் நரம்பு என்றால் என்ன? இது உங்கள் பாராசிந்தடிக் நரம்பு மண்டலத்தின் ராஜா. இது உங்கள் செரிமானம், உங்கள் தூக்கம், உங்கள் மன அழுத்தம் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது. படுக்கைக்கு முன் உங்கள் தொப்புளில் தூய எண்ணெயை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? எண்ணெய் அந்த நரம்பு முனைகளை தூண்டுகிறது. உங்கள் வேகஸ் நரம்பு உங்கள் மூளைக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. இது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் என்று. உங்கள் செரிமான அமைப்பு குணமடைய வேண்டிய நேரம் என்று ஒரு சமிக்ஞையை பெறுகிறது. மேலும் மிகவும் ஆச்சரியப்படும் விதமாக உங்கள் உடலில் மெலடோனின் சுரப்பு அதிகரிக்கிறது. மெலடோனின் என்பது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை தரும் மற்றும் உங்கள் செல்களை சரிசெய்யும் அதே ஹார்மோன் ஆகும். நீங்கள் சரியான இடத்தை தொட்டதால் இவை அனைத்தும். இரண்டாவது இடம் உங்கள் கால்களின் உள்ளங்கால்கள். இப்போது இதை மிகவும் கவனமாக கேளுங்கள். ரிஃப்ளெக்ஸாலஜியில் கால் வரைபடம் என்று ஒரு வரைபடம் உள்ளது. உங்கள் பாதத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு உறுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் சிறுநீரகங்கள், கல்லீரல், இதயம், மூளை என அனைத்திற்கும் உள்ளங்காலில் பிரதிபலிப்பு உள்ளது. இது முட்டாள்தனம் அல்ல. ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி நடத்திய ஒரு ஆய்வில் நீங்கள் உங்கள் கால்களை மசாஜ் செய்யும் போது உங்கள் மூளையில் தீட்டா அலைகள் அதிகரிக்கும் என்று கண்டறியப்பட்டது. தீட்டா அலைகள் என்பது ஆழ்ந்த தியானம், ஆழ்ந்த தூக்கம் மற்றும் ஆழ்ந்த குணப்படுத்துதலின் போது செயல்படும் அதே மூளை அலைகள். இரவில் உங்கள் உள்ளங்கால்களை எண்ணெயால் மசாஜ் செய்யும் போது என்ன நடக்கும்? ஒரு அலை உங்கள் உடல் முழுவதும் பயணிக்கிறது. உங்கள் இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. உங்கள் கால்களில் குவிந்துள்ள நச்சுகள் வெளியிடப்படுகின்றன. மிக முக்கியமாக உங்கள் கார்டிசோல் அளவு குறைகிறது. கார்டிசோல் என்பது இரவில் உங்களை தூங்க விடாமல் தடுக்கும், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் மற்றும் உங்களை வயதாக்கும் மன அழுத்த ஹார்மோன் ஆகும். கார்டிசோல் குறைக்கப்படும் போது உங்கள் உடல் தானாகவே குணப்படுத்தும் நிலைக்குச் செல்கிறது. மூன்றாவது இடம் உங்கள் தலை, உங்கள் முடியின் வேர்கள். இப்போது இது முடியை பற்றியது மட்டுமல்ல. உங்கள் உச்சந்தலையின் கீழ் உங்கள் மூளை உள்ளது. மேலும் உங்கள் மூளைக்கு மேலே மெனிங்கஸ் எனப்படும் மெல்லிய சவ்வு உள்ளது. நீங்கள் உங்கள் தலையை எண்ணெயால் மசாஜ் செய்யும் போது மசாஜ் மேலோட்டமாக இருக்காது, அது ஆழமாக செல்கிறது. உங்கள் உச்சந்தலையில் உள்ள இரத்த நாளங்கள் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நேரடியாக உங்கள் மூளைக்கு கொண்டு செல்கின்றன. நீங்கள் மசாஜ் செய்யும் போது அது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மேலும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது உங்கள் மூளை செல்கள் அதிக ஆக்சிஜனை பெறுகின்றன. மேலும் இங்கே மற்றொரு ஆழமான புள்ளி உள்ளது. உங்கள் தலையில் கிரீடம் சக்ரா அல்லது மருத்துவ ரீதியாக பினியல் சுரப்பி பகுதி என்று அழைக்கப்படும் ஒரு புள்ளி உள்ளது.
இந்த சிறிய சுரப்பி உங்கள் மூளையின் மையத்தில் அமைந்துள்ளது மற்றும் மெலடோனின் உற்பத்தி செய்கிறது. நீங்கள் உங்கள் தலையில், குறிப்பாக கிரீடம் பகுதியில் எண்ணெயை பயன்படுத்தும் போது இந்த சுரப்பி தூண்டப்படுகிறது. இதன் விளைவாக நீங்கள் தூங்குகிறீர்கள். ஆழ்ந்த தூக்கம், உங்கள் உடல் தன்னை முழுமையாக மீட்டெடுக்கும் தூக்கம். 4வது இடம், ஒருவேளை மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட தூக்கம், உங்கள் மூக்கு. இப்போது இது கொஞ்சம் விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் உங்கள் மூக்கின் உள்ளே ஒரு துளி எண்ணெய் அல்லது நெய்யை வைக்கும்போது அது உங்கள் மூளையின் ஆல்ஃபாக்டரி பல்பை நேரடியாக அடைகிறது. இது உங்கள் உணர்ச்சிகள், நினைவுகள் மற்றும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும் உங்கள் லிம்பிக் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆயுர்வேதத்தில் இது நாஸ்யா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நவீன அறிவியல் இப்போது அதை இன்ட்ராசல் மருந்து விநியோகமாக ஆய்வு செய்து வருகிறது, ஏனெனில் இது மூளைக்கு வேகமான பாதை. சரி, இது மூட நம்பிக்கை அல்ல என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது தூய உயிரியல், தூய நரம்பியல். உங்கள் உடல் ஒரு அதிநவீன இயந்திரம். நீங்கள் அதற்கு சரியான உள்ளீட்டை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் கொடுக்கும்போது அது தானாகவே குணமடையத் தொடங்குகிறது. எந்த மாத்திரைகளும் இல்லாமல், எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல். இப்போது நீங்கள் காத்திருந்த பகுதி வருகிறது. ஆனால் நான் உங்களுக்கு எப்படி என்று சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒன்றை விளக்க வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையை ஒரே இரவில் மாற்றும் ஒரு மாய தந்திரம் அல்ல. இது ஒரு பயிற்சி, ஒரு ஒழுக்கம். நீங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய தடை வெளியே இல்லை, ஆனால் உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் மனம் இதை முட்டாள்தனம் என்று சொல்லும். உங்கள் சோம்பேறித்தனம் நாளை தொடங்கச் சொல்லும். இவ்வளவு சிறிய விஷயத்திலிருந்து என்ன நன்மை வரும் என்று உங்கள் சந்தேகம் சொல்லும். ஆனால் நண்பரே, பெரிய விஷயங்கள் எப்போதும் சிறிய தொடக்கங்களிலிருந்து வருகின்றன. எனவே ஆரம்பிக்கலாம். முதலில் உங்களுக்கு தூய எண்ணெய் தேவை. நான் தூயது என்று சொல்லும்போது நான் சொல்வது மிகவும் தூய்மையானது. சந்தையில் பளபளப்பான பாட்டில்களில் நீங்கள் காணும் எண்ணெய் ரசாயனங்களால் நிறைந்துள்ளது. உங்களுக்கு குளிர் அழுத்தப்பட்ட எண்ணெய், கடுகு எண்ணெய், எள் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தேவை. எண்ணெய் சற்று அடர்த்தியான மற்றும் இயற்கையான வாசனையுடன் கூடிய எந்த எண்ணெயும். உங்கள் மூக்கில் தடவ ஏதாவது பயன்படுத்த விரும்பினால் தூய பசு நெய் சிறந்தது. ஏனென்றால் நெய்யில் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. அவை உங்கள் மூளை செல்களுக்கு நேரடி ஊட்டச்சத்தை வழங்குகின்றன. இப்போது இரவுக்காக காத்திருங்கள். வீட்டில் உள்ள அனைவரும் தூங்கும்போது, வெளிப்புற சத்தங்கள் தணிந்து நீங்கள் உங்களுடன் தனியாக இருக்கும்போது. இந்த நேரம் மிக முக்கியமானது, ஏனென்றால் இரவில் உங்கள் உடல் பழுது பார்க்கும் நிலையில் உள்ளது. பகலில் உங்கள் உடல் வெளி உலகத்துடன் போராடுகிறது, ஆனால் இரவில் அது உள்நோக்கி திரும்புகிறது. எனவே படுக்கைக்கு 15 முதல் 20 நிமிடங்களுக்கு முன்பு உங்கள் படுக்கைக்கு அருகில் உட்காருங்கள். அவசரமில்லை. இது நீங்கள் முடிக்க வேண்டிய பணி அல்ல. இது ஒரு சடங்கு, உங்கள் உடலுடன் ஒரு உரையாடல். ஒன்றாக முதலில் உங்கள் தொப்புளை தொடவும். மெதுவாக நீங்கள் புனிதமான ஒன்றை தொடுவது போல் உங்கள் விரலில் சிறிது எண்ணெயை எடுத்து உங்கள் தொப்புளைச் சுற்றி வட்ட இயக்கத்தில் மெதுவாக நகர்த்தவும். கடிகார திசையில், ஏனெனில் இது ஆற்றல் பாயும் திசை. 5 முதல் 7 நிமிடங்கள் வரை. முதலில் நீங்கள் எதையும் உணரமாட்டீர்கள், ஆனால் படிப்படியாக ஒரு சூடு எழும், ஒரு கூச்ச உணர்வு. இது உங்கள் நரம்புகள் வினைபுரிகின்றன என்பதற்கான சமிக்ஞையாகும். நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆழமாக உள்ளிழுக்கவும், மெதுவாக மூச்சை வெளியேற்றவும். ஏனெனில் சுவாசம் உங்கள் நனவான மனதையும் மயக்கமடைந்த உடலையும் இணைக்கும் பாலம். பின்னர் உங்கள் கால்களுக்கு வாருங்கள். உங்கள் கால்களை வெதுவெதுப்பான நீரில் கழுவவும். இது முதலில் முக்கியமானது, ஏனெனில் வெதுவெதுப்பான நீர் உங்கள் துளைகளை திறக்கிறது. பின்னர் உங்கள் கால்களை உலர்த்தி உங்கள் உள்ளங்கைகளில் எண்ணெயை பயன்படுத்துங்கள். இப்போது உங்கள் உள்ளங்கால்களில் அழுத்தப் புள்ளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் குதிகால் மேலே நீங்கள் ஒரு மனச்சோர்வை உணர்வீர்கள். இது சிறுநீரகப் புள்ளி. அங்கு அழுத்தி சுழற்றுங்கள். பின்னர் உங்கள் பாதத்தின் நடுவில் ஒரு மென்மையான இடம் உள்ளது. இது சூரிய பின்னல் புள்ளி. அங்கு மசாஜ் செய்யவும். உங்கள் விரல்களுக்கு கீழே மூளை புள்ளி உள்ளது. ஒவ்வொரு புள்ளியையும் குறைந்தது 1 நிமிடம் மசாஜ் செய்யுங்கள். சில புள்ளிகள் லேசாக வலிப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இது நல்லது. வலி என்றால் அங்கு ஒரு அடைப்பு உள்ளது. நீங்கள் அதை விடுவிக்கிறீர்கள். இப்போது உங்கள் தலை வருகிறது. உங்கள் முடி கட்டப்பட்டிருந்தால் அதை அவிழ்த்து விடுங்கள்.
உங்கள் விரல்களில் எண்ணெயை தடவி உங்கள் உச்சந்தலையில் மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். ஆனால் இதோ ஒரு நுட்பம். நீங்கள் அதை சுழற்ற வேண்டாம். உங்கள் சருமத்தை உங்கள் உச்சந்தலையிலிருந்து பிரிப்பது போல் உங்கள் உச்சந்தலையை சற்று உயர்த்த வேண்டும். இது ஈரத்த ஓட்டத்தை வியத்தகு முறையில் அதிகரிக்கிறது. குறிப்பாக உங்கள் தலையின் மேற்பகுதியில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். இந்த 5 நிமிட மசாஜ் அன்றைய அனைத்து மன அழுத்தத்தையும் கழுவும். ஒரு சுமை தூக்கப்பட்டது போல் உங்கள் தலை இலகுவாக உணருவீர்கள். இறுதியாக மிகவும் மென்மையான பகுதி, உங்கள் மூக்கு. உங்களுக்கு தேவையானது ஒரு சிறிய துளி சுத்தமான நெய். உங்கள் தலையை பின்னால் சாய்த்து ஒரு நாசியில் ஒரு துளியை வைக்கவும், பின்னர் மற்றொன்றில் ஒரு துளியை வைக்கவும், பின்னர் நெய்யை உள்ளே விட உங்கள் மூக்கை மெதுவாக முகர்ந்து பாருங்கள். முதலில் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும், கொஞ்சம் அரிப்பு ஏற்படலாம். ஆனால் 2 அல்லது 3 நாட்களில் நீங்கள் அதற்கு பழகி உங்கள் தூக்கம் எவ்வளவு ஆழமாகிவிட்டது என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். இப்போது இதோ மிகப்பெரிய தடை. முதல் வாரத்தில் எந்த வியத்தகு மாற்றங்களையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அது வேலை செய்யவில்லை. இது நேரத்தை வீணடிப்பதாக உங்கள் மனம் உங்களுக்குச் சொல்லும். ஆனால் நண்பரே, உங்கள் உடல் பல ஆண்டுகளாக புறக்கணிப்பை தாங்கி வருகிறது. அது குணமடைய நேரம் எடுக்கும். 2வது வாரத்தில் நீங்கள் ஒரு சிறிய வித்தியாசத்தை காண்பீர்கள். உங்கள் தூக்கம் மேம்படும். 3வது வாரத்தில் உங்கள் தோல் பளபளப்பாக தொடங்கும். ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்த்து நீங்கள் எவ்வளவு மாறிவிட்டீர்கள் என்பதைக் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் ஆற்றல் நிலை, உங்கள் கவனம், உங்கள் மனநிலை எல்லாம் மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் சீராக இருந்தால் மட்டுமே இது நடக்கும். ஒவ்வொரு இரவும் எந்த சாக்கு போக்கும் இல்லாமல். இப்போது நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களை கற்பனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 3 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் யாராக மாறுவீர்கள்? நீங்கள் காலையில் அலாரம் இல்லாமல் எழுந்திருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் தானாக திறக்கின்றன. உங்களுக்குள் ஒரு சூரியன் உதித்தது போல நீங்கள் கண்ணாடியில் பார்க்கிறீர்கள். உங்கள் சருமம் ஒரு பளபளப்பை பெறுகிறது. அது விலையுயர்ந்த கிரீம்களால் அல்ல, ஆனால் உள் ஆரோக்கியத்தால் வருகிறது. உங்கள் தலைமுடி அடர்த்தியாகவும் வலுவாகவும் இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு பல ஆண்டுகளாக இல்லாத ஒரு தெளிவு உள்ளது. மிக முக்கியமாக, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் உடல் சமநிலையில் இருக்கும்போது உங்கள் மனமும் சமநிலையில் இருக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்பார்கள். நீங்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக தெரிகிறீர்கள்? இது வெளிப்புற மாற்றம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்ததால் நீங்கள் சிரிப்பீர்கள். இது ஒரு உள்புரட்சி. நீங்கள் உங்கள் உடலுடன் நட்பு கொண்டீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள், அதை கேட்டீர்கள். அது உங்களுக்கு திரும்பக் கொடுத்துள்ளது. உங்களுக்குள் இருந்ததை நீங்கள் மறந்துவிட்ட பலத்தை இது உங்களுக்கு கொடுத்துள்ளது. இந்த பயணம் உங்களுக்காக மட்டுமல்ல நண்பரே. நீங்கள் இந்த பாதையில் நடக்க விரும்புகிறீர்களா என்று எனக்கு தெரிய வேண்டும். இந்த முழு வீடியோவையும் நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுக்கு ஏதாவது மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று அர்த்தம். நான் எந்த வாக்குறுதிகளையும் எந்த உறுதிமொழிகளையும் கேட்கவில்லை. நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரிய வேண்டும். எனவே கீழே உள்ள கருத்துக்களில் இதை எனக்கு எழுதுங்கள். ஒரு வார்த்தை: தயார். இது எனக்காக மட்டுமல்ல, உங்களுக்கானது. இது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் ஒரு சிறிய வாக்குறுதி. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு உரையாடலின் ஆரம்பம். நாம் அனைவரும் இந்த பயணத்தில் ஒன்றாக இருக்கிறோம். உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்போது, நீங்கள் உணர்ந்த வித்தியாசத்தை எங்களிடம் கூறும்போது வேறொருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். ஏனென்றால் உங்கள் கதை யாரோ ஒருவர் தேடிய தீப்பொறியாக இருக்கலாம். இன்றிரவு முதல் நீங்கள் தூங்கச் செல்லும்போது இது வெறும் வழக்கமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஒரு சடங்கு. நான் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறேன் என்று உங்கள் உடலுக்குச் சொல்லும் ஒரு இரகசிய செயல். நான் உங்கள் பேச்சை கேட்கிறேன். நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் இதைச் செய்யும்போது உங்கள் உடல் உங்களுடன் நிற்கும். அது நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வலிமையை தரும். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு மருந்து தேவை, உங்களுக்கு வெளிப்புற உதவி தேவை என்று உலகம் உங்களுக்குச் சொல்கிறது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு வேறு ஒரு உண்மையைச் சொல்கிறேன். நீங்கள் முழுமையானவர். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்குள் உள்ளன.
நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் உடலை கேளுங்கள், அது கேட்பதை அதற்கு கொடுங்கள். அன்பு, கவனம் மற்றும் சிறிது நேரம். எனவே இன்றே தொடங்குங்கள். ஒரு சிறிய தொடக்கம், வெறும் 4 இடங்கள், வெறும் 15 நிமிடங்கள், கொஞ்சம் எண்ணெய். உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பதை பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் உடலை பராமரிக்கும் பொழுது உங்கள் உடல் உங்களை கவனித்துக் கொள்கிறது. இது இயற்கையின் விதி. இது இருப்பு விதி. ஆம், இந்த வீடியோவை தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த ஒரு வரி ஒருவரை மீண்டும் தூங்க வைக்கும். ஒருவரின் வலியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். யாராவது பல மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கும் பதிலை கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்காக கருத்துக்களில் காத்திருக்கிறேன். நீங்கள் எப்போது தொடங்குகிறீர்கள் என்று சொல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் வீடியோ அல்ல. இது நான் உங்களுக்குள் விதைத்த விதை. இப்போது நீங்கள் அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதற்கு சூரிய ஒளியை கொடுங்கள். அது வளர்வதை பாருங்கள். அது ஒரு மரமாக வளரும்போது இவ்வளவு சிறிய விஷயம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனவே இன்றிரவு முதல் உங்கள் புதிய பிறப்பு, உங்கள் புதிய பயணம் தொடங்குகிறது. நான் ராதாசாமி ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறேன்.